ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு சயின்ஸ்ல தான் நோட்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா அந்த ரெண்டு நோட்ஸும் நல்லா இருந்தது அப்படின்னு ரிப்ளை வந்துச்சு. ஸோ கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தேர்டு ஃபோர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்டு இன்னைக்கு பார்க்கலாம். சயின்ஸ் நோட்ஸ்ல தேர்ட்ல ஆசிட்ஸ், அதாவது இது வந்து எந்த டாபிக்ல வரும் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபுட்ல பார்த்தோம். அடுத்து சயின்ஸ்ல ஃபுட்ல பார்த்தோம். அடுத்து சி டெட்ல என்ன இருக்குன்னா மெட்டீரியல்ஸ் ஆஃப் டெய்லி யூஸ், அதுல அந்த ஆசிட் பேஸ் சால்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆசிட் பார்க்க போறோம். ஸோ ஆசிட் ஆல்ரெடி வி நோ தட் இஸ் சோர் டேஸ்டா இருக்கும். அண்ட் லிட்மஸ் பேப்பர், அதாவது ப்ளூ லிட்மஸை ரெட் லிட்மஸா மாற்றும். ரைட்டா? ஸோ இந்த ஆசிட்லயும் பாத்தீங்கன்னா டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட். இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். ஆர்கானிக் ஆசிட் பாத்தீங்கன்னா வாட்டர்ல கரையும், டிசால்வ் இன் வாட்டர். தே டிசோசியேட், தட் இஸ் அயானைஸ் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயான். சரிங்களா? வாட்டர்ல டிசால்வ் ஆகும். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், அயானைஸ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அதனால H பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது இந்த ஆர்கானிக் ஆசிட் எங்க இருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டைன் ஃப்ரம் லிவிங் சோர்சஸ். சரிங்களா? லிவிங் சோர்சஸ் இருந்து கிடைக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கோம். அசிட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், மாலிக் ஆசிட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்ல வரும். அண்ட் அதர் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட், தட் இஸ் மினரல் ஆசிட் கூட அதை சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நான் லிவிங் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்டைன் ஃப்ரம். ஓகே. ஸோ இதோடைய எக்ஸாம் பாத்தீங்கன்னா HCl, நைட்ரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ இந்த ஆசிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா தட் இஸ் மீன் ஸோ ஆசிட்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு அப்படின்னா அது வந்து ஹைட்ரா ஆசிட் அடிப்பாங்க. தட் இஸ் HCl வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ ஆசிட்ல வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குன்னா அது பாத்தீங்கன்னா ஆக்சை ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. H2SO4 வந்து நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லலாம். ஏன்னா அதுல ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா? அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லைன் இம்பார்ட்டன்ட் லைன், இதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ ஏன் இதை சொல்றாங்கன்னா as they contain COOH குரூப். சரிங்களா? அதுல வந்து பிரிண்ட் சரியா தெரியாட்டாலும் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. COOH குரூப் அது இருக்கனால ஆர்கானிக் ஆசிட கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் லைக் SO2 பாத்தீங்கன்னா ஆர் பிஹேவ் as an ஆசிட். ஸோ நான் மெட்டல்ஸ் இருக்குல்ல அதோடைய ஆக்சைடு பாத்தீங்கன்னா ஆசிடா ஆக்ட் ஆகும், பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம். இது ஒண்ணு. ரைட்டா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிட்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருக்கேன். அதாவது ஆசிட்ஸ் ஆர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் நல்லா கடத்தும். ஆசிட்ஸ் எவால்வ் ஹைட்ரஜன் வித் ஆக்டிவ் மெட்டல். இந்த லைன் ரொம்ப முக்கியம். அதாவது ஆக்டிவ் மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸை வந்து எவால்வ் பண்ணும், வெளியில விடும். அண்ட் ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் அண்ட் கிவ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். சரிங்களா? மெட்டல் கார்பனேட் கூடயும் அண்ட் பைகார்பனேட் கூடயும் ஆசிட் ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப இந்த ஆசிட்லாம் பார்த்தோம். ஆனா இதுலயும் இன்னொரு டைப் இருக்கு. அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் அடிப்பாங்க. சோ ஆசிட் பாத்தீங்கன்னா தட் அயான் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி இன் வாட்டர். வாட்டர்ல அயானைஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆனுனா அந்த ஆசிட் பாரு ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ HCl, HNO3 அதுக்கு எக்ஸாம்பிள். சப்போஸ் அயானைஸ் வந்து பார்ஷியலி ஆனதுன்னா அது வந்து வீக் ஆசிட் வாங்க. ஸோ மோஸ்ட் ஆர்கானிக் ஆசிட்ஸ் பாத்தீங்கன்னா லைக் அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம பார்த்தோமா, பென்சாயிக் ஆசிட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அயானைஸ் வந்து பார்ஷியலா ஆகும். ஸோ இதனால இதை வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த இதுல பேசஸ் பார்ப்போம். ஸோ பேசஸ்க்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னா பிட்டர் டேஸ்ட். பட் நாட் ஆல் பேசஸ். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா காரம் ஏன் சரிங்களா? காரத்துக்கு இந்த பிட்டர் டேஸ்ட் இருக்கும் பேசஸ்க்கு. ஆனா எல்லா பேசஸ்க்கும் அப்படி இருக்காது. சரிங்களா? சில இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் இதோடைய டச் பாத்தீங்கன்னா சோப்பி டச். இந்த சோப்பு நிறைய நம்ம தொடர்பு எப்படி இருக்கும் ஒரு சோப்பு அதே மாதிரிதான் இருக்கும். அண்ட் இந்த பேசஸ் பாத்தீங்கன்னா ரெட் லிட்மஸ ப்ளூ லிட்மஸ மாத்தும் அப்படிங்கிறது. அண்ட் வாட்டர்ல டிசால்வ் ஆனா they dissociate to produce hydroxyl bases ion. அதாவது எப்படி ஆசிட் H பிளஸ் இது வந்து OH மைனஸ் அப்படிங்கிற ஹைட்ராக்சியல் பேசஸ் கிரியேட் பண்ணும். ஹவவர் அதே நேரத்துல எல்லா பேசஸும் பாத்தீங்கன்னா ஆர் நாட் சாலிபிள் வாட்டர். சரிங்களா? எல்லா பேசஸும் தண்ணியில கரையாது, சில பேசஸ் தான் கரையும். அண்ட் வாட்டர் சாலிபிள் பேசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அல்கலிஸ் அடிப்பாங்க. சரிங்களா? தண்ணியில கரையக்கூடிய பேசஸ் காரங்கள் பாத்தீங்கன்னா அல்கலிஸ் அடிப்பாங்க. Thus, all alkalis are bases, but all
பேசஸ் ஆர் நாட் ஆல்கலி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா ஆல்கலியும் என்னது தண்ணியில கரையக்கூடியதா, அப்ப அது பேசஸ் தான். ஆனா எல்லா பேசஸும் ஆல்கலி இல்ல. ஏன்னா பாதி இது தண்ணியில கரையாம இருக்கலாம். அதனால. சோ கீழ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். எப்படின்னா, இப்ப CaO அப்படின்னா குயிக் லைம் அப்படிங்கிறது. சோ இத வந்து வாட்டர் கூட நம்ம கனெக்ட் பண்றோம். வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஏற்கனவே CaO அப்படிங்கிறது வாட்டர் கூட டிசால்வ் ஆகுது. சோ டிசால்வ் ஆனா என்ன ஆகுதுன்னா CaOH2 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா OH கிடைச்சிருக்கா, அப்ப என்ன ஆகுது, இந்த இந்த பேசஸ் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு. டிசால்வ் ஆகி லைம் வாட்டர் கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா CO2 கூட கனெக்ட் பண்றோம். அப்ப CaCO3 கிடைக்கி. தட் இஸ் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கிடைக்கி. இது வந்து மில்கி இதுல இருக்கும். சரிங்களா? மில்கி நம்மளுக்கு பார்த்திருப்போம். கெமிஸ்ட்ரி லேப்லயே பார்த்திருப்போம். சோ மில்கி கலர்ல இருக்கும். ஓகே. இப்ப பேசஸ்க்கும் ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது இதுவும் as well as conductor of electricity. They evolve hydrogen only with certain metals. சரிங்களா? ஆசிட் மாதிரி கிடையாது. சில மெட்டல் கூட கனெக்ட் ஆகும்போது இது ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் பேசஸ். எல்லா மெட்டல் கூடயும் கிடையாது. சில மெட்டல் கூட தான். ஓகேவா? இது வரைக்கும் பேசஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். அதாவது இண்டிகேட்டர்ஸ் நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் வந்து ஆசிடா, பேஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் இண்டிகேட்டர்ஸ். அப்படிதானே? சோ இண்டிகேட்டர்ஸ் வந்து நெறைய இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச லிட்மஸ் மட்டும் இல்லாம நெறைய இருக்கு. நம்ம சின்ன கிளாஸ்ல தான் படிச்சிருப்போம். சோ இண்டிகேட்டர் வந்து ஒரு அசிட்டிக் மீடியத்துல எப்படி இருக்கு, பேசஸ் மீடியத்துல எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க லிட்மஸ் அசிட்டிக் மீடியத்துல என்ன என்ன கலரா மாறும் அப்படின்னா, இப்ப தான் நம்ம பார்த்தோம். அப்படிதானே? ஆசிட்ல நீங்க எடுத்து பாருங்க. ப்ளூ லிட்மஸ், ரெட் லிட்மஸ் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ லிட்மஸ என்ன கலரா மாறும்? அசிட்டிக் மீடியத்துல யோசிக்கணும். ரெட் கலரா இருக்கும். அது எங்கேருந்து வந்ததுன்னு தேவையில்ல. ஆனா ரெட் கலர்ல இருக்கும். இதுவே பேசஸ் மீடியத்துல நம்ம பார்த்தோம். ரெட்ல இருந்து ப்ளூவா மாறும்னா, சோ ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப அடுத்து டர்மரிக். டர்மரிக் பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் மீடியத்துல எல்லோவா இருக்கும். அதே நேரத்துல பேஸ் மீடியத்துல பார்த்தீங்கன்னா, ரெட்டா இருக்கும். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா ரோஸ். இது வந்து அசிட்டிக் மீடியத்துல டார்க் பிங்க் கலர்ல இருக்கும். பேஸ் மீடியத்துல கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே. சைனா ரோஸ். ஆனா பிங்க், கிரீன் பார்த்துக்கோங்க. அடுத்து பிராங்க்லின் அப்படிங்கிறது இது வந்து அசிட்டிக் மீடியம் கலர்லெஸ். ஆனா அதே நேரத்துல பேஸ் மீடியத்துல பார்த்தீங்கன்னா, பிங்கா இருக்கும். அடுத்து மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சு அசிட்டிக் மீடியத்துல ரெட் கலர்ல இருக்கும். அண்ட் பேஸ் மீடியத்துல எல்லோ கலர்ல இருக்கும். பினால் ரெட். இது வந்து இதே மாரி தான் நம்ம போன மெத்தில் ஆரஞ்சு பார்த்தா ரிவர்ஸ்ல பார்க்கணும். அசிட்டிக் மீடியத்துல எல்லோவா இருக்கும். ஆனா பேஸ் மீடியத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டா இருக்கும். மெத்தில் ரெட் அடுத்து. இது அதே மாரி தான். அந்த மெத்தில் ஆரஞ்சு மாரி தான். ரெட், எல்லோ அந்த கலர்ல இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இண்டிகேட்டர்ஸ் இப்படி இந்த கலர்ல இருந்தா இது வந்து அசிட்டிக் மீடியம், அசிட்டிக் சொல்யூஷன் ஆர் பேஸ் சொல்யூஷன் அப்படி சொல்லுவோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்த ஒரு உன்னோட சொல்லியிருக்கேன். சோரன்சன் டெவலப்டு பிஹெச் ஸ்கேல். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 0 to 14 வரைக்கும் பிஹெச் ஸ்கேல் உண்டு. அப்படிதானே? 0 to 6 பாத்தீங்கன்னா ஆசிட் சரிங்களா? அசிட்டிக் சொல்யூஷன். 7 பாத்தீங்கன்னா நியூட்ரல். 8ல இருந்து 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசஸ். இது தெரியும். பிஹெச் ஸ்கேல் நமக்கு தெரியும். ஆனா அந்த டெவலப் பண்ண யாரு அப்படிங்கிறது சோரன்சன் அப்படிங்கிறத நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சால்ட். சரிங்களா? சால்ட்ஸ்க்கு இங்க வர கிளாசிஃபிகேஷன். இப்ப இந்த சால்ட் வந்து இதோடைய சின்ன டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னால அத நான் விட்டுருப்பேன். அதாவது சால்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிடும், பேஸும் கம்பைன் ஆனா உங்களுக்கு சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். இதான் சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்பாங்க அத. நியூட்ரலைசேஷன் அந்த ஆசிடும், பேஸும் கலக்கிறது தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சால்ட் கிடைக்கும். பட் அத விட இம்பார்ட்டன்ட்டா என்னன்னா, அந்த சால்ட் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் சால்ட்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். ரொம்ப கம்ப்ளீட்டா நியூட்ரலைசேஷன் ஆயிருக்கும் ஆசிடும், பேஸும். சோ எக்ஸாம் பாத்தீங்கன்னா, NaCl, NH4Cl, Na2SO4 இதெல்லாம் சொல்லலாம். இதுவே அசிட்டிக் சால்ட்ன்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ம்டு பை இன்கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் பை வீக் பேஸ். உங்களுக்கு ஸ்ட்ராங்கா 2 பேருமே இருக்கணும். 2 பேர்ல ஒருத்தர் ஸ்ட்ராங், ஒருத்தர் வீக் அப்படின்னா இந்த மாரி இன்கம்ப்ளீட் வரும். சோ அசிட்டிக்ல அது பேர்ல இருந்து ஸ்ட்ராங் ஆசிட்டா இருக்கும். ஆனா பேஸ் பாத்தீங்கன்னா வீக் இருக்கும். சோ சச் சால்ட்ஸ் ஃபார்ம் அசிட்டிக் சொல்யூஷன். சோ இந்த மாரி சால்ட் பாத்தீங்கன்னா அசிட்டிக் சொல்யூஷன். ஏன்னா ஸ்ட்ராங் ஆசிட்டா இருக்கு. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்துருங்க. சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட் தட் இஸ் NaHSO4 அண்ட் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படிங்கிறது NaHCO3 இதெல்லாம் வந்து அசிட்டிக் சால்ட்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பேசிக் சால்ட்ஸ். இப்போ இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஃபார்ம்டு பை இன்கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் பை வீக் ஆசிட். சோ வீக் ஆசிட் லைக் நமக்கு கார்பானிக் ஆசிட் சொல்லுவோம், இல்ல ஆர்கானிக் ஆசிட் இதெல்லாம் சொல்லுவோம். வீக் ஆசிட்டால நியூட்ரலைஸ் ஆயிருக்கும். சோ எக்ஸாம்பிள் பாருங்க. சோடியம் கார்பனேட் தட் இஸ் Na2CO3, சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற CH3COONA அப்படிலாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். சரிங்களா?
கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். திருப்பி திருப்பி படிச்சு பார்த்துக்கோங்க. சோடியம் அசிட்டேட், சோடியம் கார்பனேட் இதுல வரும். பேசிக் சால்ட், அசிட்டிக் சால்ட்னா சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இந்த மாதிரி வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த சால்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் டைப் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சால்ட்ஸ். இந்த டபுள் சால்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, these salts contain more than one cation or anion and are obtained by combination of two different salts which were crystallized in same regular ionic lattice. அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளா என்னன்னா, இந்த டபுள் சால்ட்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் கேட்டயான் இருக்கும் அல்லது மோர் தென் ஒன் ஆனயான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு டிஃபரெண்டான சால்ட் வந்து சேம் கிறிஸ்டலைஸ் ரெகுலர் அயோனிக் லேட்டிஸ் இருக்கு. எல்லாமே கம்பைன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆளும். ஆளும் வந்து பாத்தீங்கன்னா KAl SO4 2 டாட் வச்சு 12H2O. இதோடைய ஃபார்முலா ஆளுமோட ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். SO4 2 12H2O எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் சால்ட் எதுக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரு ஒன் வேர்டு கொடுத்துருக்கேன். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டாப் ப்ளீடிங் பிகாஸ் இட் காகுலேட்ஸ் த பிளட் அண்ட் ஃபார்ம் ஏ கிளாட். சரிங்களா? ப்ளீடிங் ஆகிற டைம்ல இந்த சால்ட் டபுள் சால்ட்டை யூஸ் பண்ணா அது வந்து அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். ஏன்னா அந்த பிளட்டை வந்து கிளாட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? உரைய வச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்ப லாஸ்டா ஒரு ஒன் வேர்டு கொடுத்துருக்கேன். லாஸ்டா ஒன் வேர்டு என்னன்னா, சில இம்பார்ட்டன்ட் சால்ட் இருக்கு. அதோடைய நேம் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். நேம் ஆஃப் த சால்ட் அண்ட் காமன் நேம் அப்படிங்கறத எழுதியிருக்கேன். பாருங்க. இப்ப காப்பர் சல்பேட் CuSO4 5H2O இப்படி இருக்கு. பட் இதோட காமன் நேம் எப்படி சொல்லலாம்னா குப்ரிக் சல்பேட் பெண்டா ஹைட்ரேட் அப்படிங்கிறது. பெண்டா அப்படின்னா 5, அதை வச்சு நம்ம ஹைட்ரேட் அப்படின்னா H2O அப்படின்னு குப்ரிக் சல்பேட் CuSO4 அப்படிங்கிறதுனால. பட் இதை எப்படி சொல்லலாம்னா ப்ளூ விட்ரால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது மாதிரி அயன் சல்பேட் FeSO4 6H2O. 6னாலே ஹெக்ஸா. ஸோ ஃபெரஸ் சல்பேட் ஹெக்ஸா ஹைட்ரேட். ஸோ இதுக்கு வந்து கிரீன் விட்ரால் அப்படிம்பாங்க. அயான்னா கிரீனு, காப்பர்னா ப்ளூ. இப்போ அடுத்து மெக்னீசியம் சல்பேட் MgSO4 7H2O. சரிங்களா? ஸோ 7னால ஹெப்டா அப்படின்னு போட்டிருக்கோம். மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டா ஹைட்ரேட். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா எப்சம் சால்ட். அடிக்கடி இந்த வார்த்தை கேள்விப்படும். எப்சம் சால்ட், எப்சம் உப்பு அப்படின்னா. ஸோ எப்சம் உப்பு அப்படின்னா, எப்சம் சால்ட் அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட். தட் இஸ் MgSO4 7H2O அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் கார்பனேட் இது வந்து வாஷிங் சோடா. அதுதான் அந்த வார்த்தையை நம்ம சோடியம் கார்பனேட் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். Na2CO3.10H2O அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் NaHCO3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடாவும் அடிக்கடி ஒரு நாள் கேட்பாங்க. பேக்கிங் சோடாவுடைய அந்த கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் தட் இஸ் மீன் NaHCO3. ஓகேவா? சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பேரியம் குளோரைட் BaCl2 2H2O. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2னால டை. சோ பேரியம் குளோரைட் டைஹைட்ரேட் அப்படிங்கிற இதோடைய நேம். சரிங்களா? சோ ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு இந்த சால்ட்டோட நேம் வச்சு காமன் நேம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா காமன் நேம் கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ்ல இப்ப எப்சம் சால்ட் அப்படின்னு சொன்னேன். எப்சம் சால்ட் இப்ப நம்ம மெக்னீசியம் சல்பேட், வாஷிங் சோடானா சோடியம் கார்பனேட், பேக்கிங் சோடானா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளூ விட்ரால், கிரீன் விட்ரால், அயன், காப்பர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இது மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ மீதி உள்ளத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.